ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பிரதீப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அதாவது நம்ம 2K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம், சரிங்களா? அது ஒரு கிளாப்ஸ். வாங்க நம்ம டேரெக்டாக ஒன்று போயிடலாம். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பிஏ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்வீட்டான ஒரு நியூஸ் அமைச்சிருக்காங்க. அந்த ஸ்வீட்டான நியூஸ் இதுதான். 23ஆம் எக்ஸாம். நான் ஆல்ரெடி குரூப்பில் சொன்ன மாரி 23 தான் எக்ஸாமு. என்ன ஒன்று, நான் 23லேருந்து முன்னாடி போவாங்க பார்த்தா இவங்க பின்னாடி வந்துட்டாங்க. அதாவது பேப்பர் 2 எல்லாம் ஃபஸ்ட்டு வச்சுட்டு கடைசியாக தூக்கி பேப்பர் 1 வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேறு எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே மட்டும்தான் நடக்கும், சரிங்களா? ஓகே, வேறு வழி கிடையாது, படிச்சு தான் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக போயிடலாம். இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், லைப்ரரி, ஃபீல்டு சூப்பர்வைசர் மூணுமே ஒரே நாளில் எக்ஸாம் போட்டிருப்பாங்க. ஸோ 1 மணி நேரம் கேப்பில் எக்ஸாம் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மூணுமே அப்ளை பண்ணவங்க இருப்பீங்க, 1 மட்டும் அப்ளை பண்ண இருப்பீங்க, 2 மட்டும் அப்ளை பண்ண இருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வேறு எக்ஸாம் சென்டர் போடுவாங்களான்னா இல்லை, ஒரே எக்ஸாம் சென்டர் தான். நான் கேட்டேன், ஒரே எக்ஸாம் சென்டர் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, போய்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு குடுக்குன்னு வெளில வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டு மறுபடியும் ஓடிங்க. ஆனால் காலையிலே நல்லா சாப்பிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா வச்சுக்க, நீங்கள் ஓடினே இருக்க வேண்டியதான். இந்த 3 எக்ஸாம் அப்ளை பண்ணணும்னா வெளில வந்து ஓடுறதுன்னு இருக்கும். டைம் பார்த்துக்குங்க, 9 மணி 10 மணிலாம் நினச்சிக்காதீங்க. 9 மணினா என்னது, 7 மணிக்கு அங்கே போயிடுங்க, சரிங்களா? உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸாம் முடியுது ஈவினிங் 5 ஆகிடும், சரிங்களா? நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு வந்துடுங்க. ஏன்னா சாப்பிட்றதுக்குலாம் அங்கே வாய்ப்பு டைம் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3 முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 4 எக்ஸாம். அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் வந்து இன்ஜினியரிங்கில், இன்னொன்று வந்து ஹைட்ரோஜியாலஜியில், ஓகேவா? ஸோ அது மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து மாகே, காரைக்கால், யானம் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். நான் கேட்டேன், உங்களெலாம் அங்கே தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பாண்டிக்கு தான் வரணும்னு மேக்ஸிமம் இல்லையாம். ஸோ அப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து பேப்பர் 1 ஞாயிற்றுக்கிழமை கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சுட்டு பேப்பர் 1, சரிங்களா? நெக்ஸ்ட்டு யூடிசி பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 மதியம், வழக்கம் போல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பேப்பர் 1, பேப்பர் 2 மதியம், சரிங்களா? இதுதான் உங்களுக்கு, இதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லை? ஓகே, டன். நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜூம் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் படி உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நம்ம அதில் 8 போஸ்ட் இருக்குது. எல்லாரும் யூடிசி மட்டும் அப்ளை பண்ணிக்க மாட்டீங்க. இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லாம் என்ன பண்ணியிருப்பீங்க, டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, மேக்ஸ் ஸ்டூடெண்ட் ஃபீல்டு சூப்பர்வைசர் அப்ளை பண்ணியிருப்பீங்க, காமனாக எல்லாரும் யூடிசி அப்ளை பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஒரு போஸ்ட் மட்டும்தான் அப்ளை பண்ணிடுறவங்க ரொம்ப ரேர். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து இதை பண்ணி தான் ஆகணும், சரியா? என்ன பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த மெயிலை நோட் பண்ணிக்கோங்க. டிபார் என்னைக்குள்ள அப்படின்னா 12ஆம் தேதிக்குள்ள, இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12ஆம் தேதிக்குள்ள பண்ணோம். இந்த வீடியோ போட்டதுமே நாளைக்கு என்ன பண்ணோம், வேலையாக போயிட்டு ஜெராக்ஸ் கடையில் போயிட்டு இந்த பேஜை ஜெராக்ஸ் அடிக்கணும். இந்த பேஜை மட்டும் போதும், ஜெராக்ஸ் அடிச்சுட்டு கொடுக்கணும். நான் சொல்கிற ப்ராசஸை முடிக்கணும், சரிங்களா? அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, இதில் நம்ம 2 விதம் சொல்ல போகிறோம். 2022, 2025. 2022 இந்த டெக்னிக்கல் போஸ்ட் அதெல்லாம் அப்ளை பண்ணவங்க இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, என் அப்ளிகேஷன் நான் 2022 பண்ணிட்டேன், அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் 2025 நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறத எடுத்துப்பாங்க. ஆனால் வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும், மஸ்ட்டு, ஓகேவா? இது கம்பல்சரி மஸ்ட்டு. 2022 நீங்கள் அசால்ட்டாக விட்டிங்கன்னா ஓகே, நீங்கள் வெளில போக வேண்டியதான், சரிங்களா? ஸோ ஆக மொத்தம் 2022 சரி, 25 சரி, கண்டிப்பாக பண்ணணும். அதாவது என்னன்னா இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், 2022 அப்ளை பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹைட்ரோஜியாலஜி மஸ்ட் சப்மிட் தேர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஓகேவா? என்னென்ன அட்டாச் பண்ணால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் மண்டேட்ரி, இதை பாருங்க, மஸ்ட்டு. பண்ணல வச்சுங்களா, அவ்வளோதான், இன்எலிஜிபிள், சரிங்களா? அண்ட் அதர் அவைலபிள் சர்டிஃபிகேட் லைக் நேட்டிவிட்டி இல்லை ரெசிடென்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி, இந்த ஓல்டு சர்டிஃபிகேட் இருக்குல்ல, பிக் ஃபார்ம் கூட இருக்கலாம், சரியா? அப்போ உங்களுடைய எஜுகேஷனல், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அதான் அந்த பிக் ஃபார்ம் வச்சுக்கலாம். அதுலேயே பிக் ஃபார்ம் நீங்கள் எடுத்தாலே அதில் நேட்டிவிட்டி ரெசிடென்ஸ் எல்லாம் வந்துடும், தெரியும்ல? ஸோ இதை ரெண்டுத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, 2ல் என்ன பண்ணணும்னா த மெம்பர் செக்ரட்டரி, பிஏ, அதாவது மெயிலில் நீங்கள் போடணும், சரிங்களா? மெயிலில் இந்த மெயிலை மென்ஷன் பண்ணி சப்பில் என்ன போகிறீங்க அப்படின்னா ரிகார்டிங் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் இதை டேரெக்டாக போட்டு சென்ட் பண்ணிடலாம்,
சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க, ஃபெயிலியர் டு சப்மிட் த ரெக்வைர்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வில் ரிசல்ட் இன் த ரிஜெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் அப்ளிகேஷன். நீங்கள் பண்ணலை அப்படின்னா எக்ஸாம் இல்லை, ஓகேவா? உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது. ஸோ மஸ்ட்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது 2025 பண்ணவங்களும் பண்ணணுமானா இங்கே பாருங்கள், 2025 including post previously notified in the year are instructed to submit their order post preference along with the copy of online application. ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற எல்லாரும் என்ன பண்ணோம், அந்த காப்பி ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். இந்த எக்ஸாம் நான் யூடிசி போட்டேன், நான் டெக்னிக்கல் ஆஃபீஸர் போட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சுல்ல, அதையும் ஒரு காப்பியை ஆட் பண்ணி இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்குள்ளே ஆட் பண்ணி போடணும். ஆனால் 22 மட்டும் உங்களுக்கு இவ்வளோ விஷயத்தை நீங்கள் போடணும், சரிங்களா? அதான் இங்கே நான் சிம்பிளாக நோட் பண்ணுறேன். 2022, ஓகேவா? 2022 ஸ்டூடெண்ட்ஸ்னா அது எஜுகேஷனல். நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி ஆர் ரெசிடென்ட். அடுத்து வந்து உங்கள் பிக் ஃபார்மு, அப்படி இல்லைன்னா வேற என்ன கேட்டிருக்காங்க, உங்கள் பிக் ஃபார்மு, உங்கள் கம்யூனிட்டி, இது கூட ஆட் பண்ணி என்ன வரணும், ஃபர்ஸ்ட் பேஜில் என்ன வைக்கணும், உங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நான் சொல்கிறேன், ஓகேவா? இது 2022. 2025 நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணோம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் கூட வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆன்லைன் அப்ளிகேஷன் எத்தனை இருந்தாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் ஆட் பண்ணோம், யூடிசி ஆட் பண்ணோம், 8மே ஆட் பண்ணோம். ப்ளஸ் உங்கள் அப்ளிகேஷன், ஓகேவா? அண்ட் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்களும் என்ன பண்ணோம், 4th அப்ளிகேஷனை போடணும், ஓகேவா? நோட் பண்ணிங்க. 2022 இதெல்லாம் வைக்கணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஃபர்ஸ்ட் இங்கே வைக்கணும், சரியா? அதுக்கு நெக்ஸ்ட் இப்படி வைக்கணும், இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆர்டர், சரியா? 22 சரி 25 சரி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டா சரி, ஓகே. இங்கே பாருங்க, நீங்கள் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் நோ செலெக்ஷன் இஸ் மேட் த 2022 கன்சிடர்ட் பை டிஃபால்ட், ஸோ அக்செப்டட் கேண்டிடேட் who apply for the post listed above. ஓகே, ஸோ இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, 2022 அப்ளை பண்ணவங்க அதே மாதிரி 2025 அப்ளை பண்ணியிருப்பீங்க, இந்த டபுளாக பண்ணியிருப்பீங்களே, ஸோ அவங்களுக்காக தான் அது. ஸோ அப்படி பண்ணக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் 2022 தான் வேணும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாத பட்சத்தில் 2025 எடுத்துப்பாங்க, சரிங்களா? ஆக மொத்தம் இதை பண்ணிவிடுங்க, மஸ்ட்டு பண்ணிவிடுங்க இந்த ப்ராசஸ், சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி தரலாம். ஓகே, இந்த பேஜ் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் அடிக்கணும், ஓகேவா? ஏன்னா ஜெராக்ஸ் அடிச்சு ஃபில் பண்ணால் தானே நம்ம இது பண்ணோம். இந்த கேம் ஸ்கேனர் அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். இல்லை ஃபோட்டோவே நீங்கள் அழகாக ஃபோட்டோ எடுத்து க்ராப் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் ஜாயினர் இல்லை இமேஜ் மெர்ஜர்னு கூகுளில் பண்ணிங்கன்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆட் பண்ண அழகாக வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு பிடிஎஃபாக மாற்றிடும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், மெயிலில் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணிடலாம். ஓகே, மெயிலெலாம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு 12 பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் நேம் எழுதுங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, ஓகேவா? இந்த 2லாம் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர போகிறீங்க. நீங்கள் என்ன எழுதுனா உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், ஓகேவா? உங்கள் அப்ளிகேஷன் நம்பர். சில பேர் டவுட் கேட்பீங்க, 22 அப்ளை பண்ணாங்க 22 மென்ஷன் பண்ணணும், ஓகேவா? 25 அப்ளை பண்ணாங்க 25 மென்ஷன் பண்ணணும், புரியுதா? அது தெளிவாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ரிஃபரன்ஸ் தரலாம் வாங்க. அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் வந்து லெவல் 6 செலக்ட் ஆகிறீங்க, லெவல் 4 செலக்ட் ஆகிறீங்க, ஓகேவா? யூடிசி செலக்ட் ஆகிறீங்க. எதுக்கு போவீங்க, லெவல் 6 தானே போவீங்க. யூடிசி வேணாம் தானே சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, கொடுக்கல லெவல் 6 தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டே எனக்கு யூடிசி தான் வேணும்னு கொடுத்தீங்கன்னா, நீ லெவல் 6ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுத்தாலும் என்னது, உனக்கு அந்த வேலை கிடையாது, உனக்கு யூடிசி வேலை தான். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கண்ணுக்கு எதுக்காக விட முடியுமா, விடக்கூடாது. அப்போ என்ன பண்ணோன்னா, லெவல் 6 இருக்கிறத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இப்போ நான் என்ன அப்ளை பண்ணேன்னா, டெக்னிக்கல் ஆஃபீஸரு, ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், யூடிசி, சாரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் என்ற பாருங்க, டெக்னிக்கலு, யூடிசி, ஃபீல்டு சூப்பர்வைசர், இந்த 3மே அப்ளை பண்ணியிருக்கான். இதில் எது லெவல் 6 இதுதான். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டெக்னிக்கல் ஆஃபீஸரில் நீங்கள் அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை எடுத்து அந்த அப்ளிகேஷனை எழுதுங்க. அப்ளிகேஷன் எழுதிட்டு
இதை 1ன்னு போட்டுரும். சரியா? செகண்ட் பாருங்க, செகண்ட் நான் என்ன பண்ணுவேன், யூடிசி எழுதி 2ன்னு போட்டுருவோம். தேர்டு இது எழுதி 3ன்னு போட்டுருவோம். மற்றதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணோன்னா வேணாம், நீங்கள் அப்ளை பண்ணது மட்டும் ஃபில் பண்ணணும். சரி, நான் 1 தான் அப்ளை பண்ணிக்கிறேன், நான் பண்ணமானா? நீங்கள் கிடையாது. 1க்கு மேலே பண்ணவங்க மட்டும்தான். இந்த 1க்கு மேலே பண்ணவங்க பண்ணலை அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க, he or she had applied and in case he or she has not mentioned his preference to any of the post, he or she will not be considered for the post. நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கன்சிடர் கிடையாது. ஸோ 2 பண்ணாலும் சரி 3 பண்ணாலும் சரி மஸ்ட்டு பண்ணணும். அப்படி பண்ணலாம் நீங்கள் அவுட் ஆஃப் த கேம், முடிவு பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸாம் எழுதி போயிட்டு நல்ல மார்க் எடுத்தாலும் உங்கள் பேர் வராது. சரிங்களா? சப்போஸ் இப்போ 8 போஸ்ட்டுமே அப்ளை பண்ணிங்கன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு மேலே 6லேருந்து வாங்க. 6 இருக்கும், 5 இருக்கும், 4 இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாரி நீங்கள் வாங்க. லெவல் 6 ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு கடைசியாக லெவல் 4 வைக்கலாம். யூடிசி மட்டும் பண்ணவங்க 1 மட்டும் பண்ணவங்க விட்டுருங்க. இல்லை யூடிசி ஃபீல்டு சூப்பர்வைசர் பண்ணவங்க லெவல் 4 இல்லை, அதில் உங்கள் சாய்ஸ், நீங்கள் எதுவும் பண்ணலாம். ஆனால் மஸ்ட்டு பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் தான் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ அப்ளை பண்ணலாம், அதுக்கு தரணும் அவசியம் இல்லை. நான் இது மட்டும் தான் பண்ணேன், இது மட்டும் தான் கொடுப்பேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்கள் சிக்னேச்சர், உங்கள் நேம், ஓகேவா? உங்கள் நேம் எழுதி இனிஷியல் பின்னாடி போடுங்க. ஏன்னா எல்லாரும் இனிஷியல் பின்னாடி தான் இருக்கும். ஸோ இப்படி எழுதி உங்கள் சிக்னேச்சர் போட்டு வேறு எதனா இருக்கா, அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டை எழுதி அழகாக இங்கே டேட் மென்ஷன் பண்ணிடணும். நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா நாளைக்கு என்ன டேட் எனக்கு சரியாக தெரில. ஸோ உங்கள் நாளைக்கு டேட்டு போட்டு சும்மா ஒரு 7ன்னு வச்சுப்போம். நாளைக்கு 7 தான் நினைக்கிறேன். 7ன்னு போட்டு இந்த ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் ஜெராக்ஸ் அடிச்சு வச்சுக்கணும். ஜெராக்ஸ் அடிச்சு வந்து எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களுக்கு சொன்னேன்ல 22க்கு இத்தனை ஃபோட்டோ காப்பி வைக்கணும். 25க்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும் வச்சு அது ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எந்த மெயிலுக்கு அனுப்ப சொன்னேன், dparexam@py.gov.in இந்த ஸ்லாஷ்லாம் கரெக்டாக போடணும். அதை போட்டு 12ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணணும். புரியுதா? இப்போ எனக்கு தெரிஞ்சு எந்த டவுட்டும் வராதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், 22 வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, எஜுகேஷ்னல், நேட்டிவிட்டி, பிக்குலாம் அந்த கம்யூனிட்டி அதை நீங்கள் பண்ணோம். 25 என்ன பண்ணோம், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸு அந்த அப்ளிகேஷனை வச்சு மெயில் அனுப்பிச்சிடணும். சரிங்களா? அவ்வளோதான். இதான் கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஏன்னா பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸு. நான் தான் நம்ம வந்து இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படித்தோம். பட் ஆனால் இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் தந்திருக்காங்க. அதுவும் நல்ல வேலை இன் பர்சன் ஆர் மெயில்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் மெயில் எதுலேருந்து அனுப்பணும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. உங்கள் அப்ளிகேஷனில் எந்த மெயில் கொடுத்துறீங்களோ அதுக்கு பண்ணுங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர் ஒரு மெயில் போட்டிருப்பீங்க, சில பேர் யூடிசிக்கு ஒரு மெயில் போட்டிருப்பீங்க. புரியுதுங்களா? ஆக மொத்தம் டிஃப்ரெண்ட் மெயிலாம் எல்லா மெயிலையும் அனுப்பிச்சி விடுங்க. புரியுதுங்களா? எல்லா மெயிலையுமே அனுப்பிச்சி விடுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாஸ் ஆகிட்டேன், இப்போ நான் பாஸ் ஆகிட்டேன், நான் சும்மா வந்து predeep2000@gmail.comனு போடுறேன் வச்சுக்கோங்க. பட் இன்னொரு அப்ளிகேஷன் வந்து abc@gmail.com கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ நான் abc@gmail.comல டெக்னிக்கல் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது யூடிசி போட்டிருக்கேன் predeep@gmail.comல. இப்போ நான் டெக்னிக்கல் செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் மெயில் என்ன பண்ணேன், predeep@gmail.comல சென்ட் பண்ணிட்டேன். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, predeep@gmail.com இருக்குதான் பார்ப்பாங்க. அதை சாரி அந்த டெக்னிக்கலில் என்ன மெயில் இருக்குது, ஏபிசி தானே, அது இருக்கான் பார்ப்பாங்க. மெயில் வரலையா, வெளில போ, முடிஞ்சிச்சு. புரியுதுங்களா? அதுக்காக நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அந்த மெயிலை சென்ட் பண்ணுங்கள். எனக்கு என்ன மெயிலே தெரியலனா உங்ககிட்ட இருக்கிற எல்லா மெயிலையும் அனுப்பிச்சி விடுங்க. ஓகேவா? அதனால் அது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வர போகிறதில்ல. நாளைக்கு உங்கள் அப்ளிகேஷனில் இருக்கிற மெயில் எடுத்து சர்ச் பண்ணுவாங்க. அதில் உங்ககிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா பார்க்க போகிறாங்க. ரெஸ்பான்ஸ் வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுத்துறீங்க பார்க்க போகிறாங்க. 3-4 வேலையில் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் படி உங்களுக்கு அலோகேட் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் ப்ராசஸ். புரியுதுங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு தெரியல அப்படின்னா அப்ளிகேஷனை பார்த்து போடுங்க. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது யாரெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க மஸ்ட்டு பாருங்கள். ஏன்னா யாரும் வீடியோ போடல, நான் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து நான் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டு ஒன்ஸ் அகைன் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு 2 வீக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறேன். ஏன்னா நானும் யூடிசி அப்ளை பண்ணிக்கிறேன், டெக்னிக்கல் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை, இதுக்கப்புறம் தான் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் சைட்லேருந்து நான் போட பார்க்குறேன். சரிங்களா? தேங்க்யூ, பாய்.